வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடல்ல பல மாற்றங்கள் இயல்பாகவே ஆரம்பிக்குது. காலையில எழுந்த உடனே மூட்டு வலி, சிறிது தூரம் நடந்தாலே சோர்வு, சர்க்கரை, இரத்த அழுத்தம், பார்வை மங்குதல், ஞாபக மறதி, மலச்சிக்கல், இது அனைத்துமே வயது காரணமாக வரக்கூடியது மட்டும் கிடையாதுங்க. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகள் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது. பலர் மருந்துகளில் ஆயிரக்கணக்கு செலவு செய்கிறார்கள், சிலரெல்லாம் லட்சக்கணக்கில் கூட செலவு செய்கிறார்கள். ஆனா தினசரி உணவுல சில காய்கறிகளை சேர்த்தா பல நோய்களுடைய அபாயத்தை குறைக்க முடியும். இன்னைக்கு வீடியோல 60 வயசுக்கு பிறகு கண்டிப்பாக வாரத்துல பல முறை சாப்பிட வேண்டிய 4 சிறந்த காய்கறிகளை அறிவியல் ஆதாரங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நான்காவதா பார்க்கக்கூடிய அந்த காய்கறி பலருக்குமே தெரியாது. அதாவது அந்த காய்கறியை தெரியும், அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய மருத்துவ பொக்கிஷத்தை பற்றி தெரியாது. அந்த காய்கறிகளை நீங்க பயன்படுத்த மாட்டீர்கள். அது இந்த காய்கறிகள் ரொம்பவுமே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான். ஆனா அது நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம், அலட்சியமாக நினைப்போம். ஆனால் அந்த காய்கறி ரொம்பவுமே முக்கியமான காய்கறி. எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். ஏன் 60 வயதுல காய்கறிகள் மிகவும் அவசியம்? 60 வயதுக்கு பிறகு உடல்ல தசைகள் குறைகிறது, தசைகளுடைய பலம், எலும்பு அடர்த்தி குறைகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, செரிமானம் ரொம்பவுமே மெதுவாகிறது, உடல்ல அலர்ஜி அதிகரிக்கிறது. இதனால தான் சிறிய நோய் கூட பெரிய பிரச்சனையாக மாறுது. இந்த நேரத்தில் விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் மிக பெரிய மருந்தாக உங்கள் உடலுக்கு செயல்படும். ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னென்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு உலகம் முழுவதும் போற்றப்படுது, உலகம் முழுவதுமே இதை கூறப்படுது. ஏன்னா முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், புரோட்டீன் எல்லாமே இருக்குது. இது இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. 60 வயதுல எலும்பு தேய்மானம், ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனால் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம், விட்டமின் கே எலும்புகளை உறுதிப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி கண் ஆரோக்கியத்திற்கு இது பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கும் கண் உலர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து முக்கியமான ஒரு நன்மை என்னன்னா சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில் நார்ச்சத்து, பாலிஃபினால்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை திடீரென உயர்றதை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதில் அதிக அளவில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால உடலை பாதுகாக்கிறதுக்கு, அது வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முருங்கைக்கீரை எப்படி சாப்பிடலாம்னா வாரத்தில் 3 முறை கண்டிப்பாக கூட்டாகவோ இல்லை சாம்பாராகவோ அடையாகவோ சூப்பாகவோ ஏதாவது ஒரு வடிவில் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஸோ முருங்கைக்கீரையை நான் வாரத்துக்கு 1 முறை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. எப்படிங்க 3 முறை நீங்கள் பயன்படுத்த சொல்கிறீங்க? ஏன்னா அதை நான் வாங்கி உருவி அதை சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 1 மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை பறித்து சேகரித்து உங்களுடைய வீட்டோடைய நிழலில் நீங்கள் காய வச்சாலும் சரி, வெயிலில் காய வச்சாலும் சரி, காய வச்சு அதை நீங்கள் இட்லி பொடி எப்படியெல்லாம் நீங்கள் தயாரிப்பீங்களோ அதே மாதிரி முருங்கை இலைகளையுமே வடச்சட்டியில் போட்டு வறுத்து அது கூட வரமிளகா, உளுந்து எல்லாமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்து நல்லாவே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான பலன் கிடைக்கும்னு சொல்லி 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்றது, 3
டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் மட்டும் நீங்க உங்களுடைய சாதத்துல போட்டு, அது கூட நல்லெண்ணெய் இல்லன்னா நெய் சேர்த்து நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. உங்க உடலுக்கு அற்புதமான பலன்கள் வந்து சேரும். இல்லன்னு எனக்கு சாதத்துல போட்டு சாப்பிட பிடிக்கல அப்புட்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, அதுல சூப்பு மாதிரி செஞ்சு கூட நீங்க எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லயுமே முருங்கைக்கீரை பவுடர் வந்து அவைலபிளா இருக்குது. முருங்கைக்கீரை பவுடரையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லயுமே. பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். ஆன்லைன்ல Amazon, Flipkart போன்ற இடங்கள்ல வந்து இருக்குது. ஸோ நீங்க அத வாங்கி நீங்க தினமும் காலையில சுடு தண்ணி 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டு, அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முருங்கை இலை பவுடர நீங்க கலந்து நீங்க குடிச்சுக்கிடலாம். இல்ல நாம சொன்ன மாதிரி சாதத்துல போட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்க ஏதாவது ஒரு வகையில அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 முறையாவது கண்டிப்பாக நீங்க முருங்கை இலையோ, இல்ல முருங்கை பவுடரையோ பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய காய்கறி என்னன்னா, ப்ரக்கோலி. பலருக்கும் இது விலை உயர்ந்த காய்கறி போல தான் உங்களுக்கு வந்து தோன்றும். ஸோ ஏன்னா இது வந்து ப்ரோக்கோலி கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆனா நீங்க வாங்கக்கூடிய மருந்து மாத்திரை இருக்குல்ல, நீங்க மாசம் மாசம் மருந்து மாத்திரை வாங்குவீங்க. அத விட இது ரொம்பவுமே கம்மி தான். ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நெறைய இருக்கு. இது புற்றுநோய் அபாயத்த குறைக்கும் தன்மை கொண்டதுங்க இந்த ப்ரோக்கோலி. அதனால கண்டிப்பா எல்லாருமே ப்ரோக்கோலிய சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோக்கோலில சல்ஃபரோஃபென் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இயற்கையான வேதிப்பொருள் அதுல இருக்குது. இது செல்கள பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நெறைய பேருக்கு புற்றுநோயுடைய தாக்கம் வந்து இருக்குது. ஸோ இறப்புகளுக்கு காரணமா நெறைய இறப்புகளுக்கு காரணமா ஒண்ணு இதய நோயும், ஒண்ணு புற்றுநோயுமா இருக்குது. ஸோ அந்த புற்றுநோய வராம தடுக்கிறதுக்கு ப்ரோக்கோலி வந்து ஒரு சிறந்த ஒரு காயா இருக்குது. அடுத்து இதயத்த பாதுகாக்கிறதுக்கு ப்ரோக்கோலி வந்து பயன்படுது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி இருக்குது. இது 3மே இதயத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஊட்டச்சத்து. அது இருக்குது. அடுத்து மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ப்ரோக்கோலி பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் மூளைய பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்குது. அடுத்து செரிமானத்திற்கு தேவையான நார்ச்சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல குறைக்கிறதுக்கு ப்ரோக்கோலி வந்து பயன்படுது. ஸோ எப்படி இந்த ப்ரோக்கோலி நம்ம சாப்பிடலாம்னா, ஆவியில வேக வச்சு நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்ல சாலடு, சூப்பு, கூட்டு அந்த மாதிரி நம்ம ப்ரோக்கோலிய வந்து சமைச்சு சாப்பிடலாம். நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரியே நம்ம ப்ரோக்கோலிய சமைச்சு எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா, அதுதாங்க கேரட். கேரட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மலிவான விலையில கிடைக்கக்கூடியது. ஆனா மிகப்பெரிய மருத்துவ குணங்கள கொண்ட ஒரு உணவுனா அது கேரட். எல்லாருக்குமே கேரட் அப்படின்னு சொன்னோனே கண்ணு தான் ஞாபகம் வரும். ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய மக்களுக்கு தெரியும். ஆனா இது நெறைய நன்மைகள கொண்டது. கண்ணுக்கு தேவையான பீட்டா கரோட்டின் வந்து விட்டமின் ஏயாக மாறி கண்கள பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. அதே மாதிரி இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. ஏன்னா இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், எனக்கு வந்து வெயிட்ட நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேரட் ஜூஸ தினமும் காலையில குடிச்சிட்டு வரலாம். இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள குறைச்சு நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க. சருமத்த பாதுகாக்கிறதுக்கு கேரட் வந்து பயன்படுது. ஏன்னா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்குது. இது கொலாஜன உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. இதுல ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்குது. இதனால இது உடல பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். அது முக்கியமா சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வரும். அப்படி வருதுன்னா அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களும் சரி, வயதானவர்களும் சரி. ஏன்னா வயதானவர்களுக்கும் அடிக்கடி இந்த சளி, இருமல், காய்ச்சல் வரும். ஏன்னா வயது அதிகமானதுனால அவங்க உடல்லயும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ குழந்தையும் வயதானவர்களும் ஒன்று. அதனால அவங்க வந்து இந்த கேரட்டை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கேரட்ட நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம்னா, கேரட்ட நம்ம பச்சையா டெய்லி ஒரு கேரட் தாராளமாக சாப்பிடலாம். இல்ல நம்ம சாலட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். பொரியல் வடிவில எடுத்துக்கிடலாம். சூப்பு எடுத்துக்கிடலாம். சாம்பார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேரட்ட போட்டு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறி. நான் சொன்னேன்ல அந்த காய்கறி என்னன்னா, அதுதாங்க பாவற்காய்.
பாவற்காய் நெறைய பேருக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா, இந்த காய் ரொம்பவுமே பக்கத்திலே இருக்கும். நம்ம வீட்டிலேயே சமைச்சிருப்பாங்க. ஆனா, நம்ம சாப்பிட மாட்டோம். கேட்டா கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்லிருவாங்க. ஸோ பலருக்கும் பிடிக்காத ஒரு காய் வந்து பாகற்காய். ஆனா, இது 60 வயதுக்கு மேல மருத்துவ பொக்கிஷம். பல மருந்துகளுக்கு சமமா பாவற்காய் வந்து இருக்குது. நீங்க நெறைய மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க. அந்த மருந்து மாத்திரைக்கு பதிலா நீங்க பாவக்காய் சாப்பிட்டாவே உங்களுடைய காசும் மிச்சம், உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த உணவா பாகற்காய் வந்து இருக்குது. பாகற்காயில இருக்கக்கூடிய சில இயற்கையான சேர்மங்கள் இரத்த சர்க்கரைய கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. சர்க்கரை நோயாளிகள் இத பாகற்காய நீங்க தினமும் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து கல்லீரலுடைய செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாகற்காயில இருக்குது. ஸோ கல்லீரல்ங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. ஏன்னா, நம்மளுடைய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றும் வேலைய கல்லீரல் செய்யுது. ஸோ அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தே பாகற்காய் தான் கொடுக்குது. அடுத்து செரிமானம்ங்க. கசப்பு சுவையா இருந்தாலும் செரிமான சுரப்பிகள வந்து தூண்டுற வேலைய பாகற்காய் வந்து செய்யுது. அடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாகற்காய் ரொம்பவுமே குறைந்த கலோரி கொண்டது, அதிக நார்ச்சத்து நிறைந்த உணவு. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு டயட்ல இருக்கிறவங்க பாகற்காயையும் உங்களுடைய டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுவும் கெட்ட கொழுப்புக்கள் எல்லாத்தையுமே கரைக்கும் தன்மை கொண்டது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பாகற்காய் பயன்படுது. ஏன்னா பாகற்காயில விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கிறதுனால, இது நோய் எதிர்ப்பு மண்டலத்த வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ நம்ம இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த பாகற்காய எப்படி சாப்பிடலாம்னா, வாரத்துக்கு 2 முறை நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க. நான் தினமும் எடுக்க சொல்லல. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறைகள் பயன்படுத்தினாவே அதில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ பாகற்காய நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம். குழம்பாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கிறலாம். இந்த 4 காய்கறிகளோடு சேர்த்து கூடுதலாக எடுக்க வேண்டிய காய்கறிகளையும் நம்ம பார்த்துடலாம். இது கூட பசலைக்கீரை இருக்குல்ல, இந்த பசலைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைங்க. அதில் புரோட்டீன், இரும்புச்சத்து நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் இது கூட பசலைக்கீரை எந்த பசலையாக இருந்தாலும் ஓகே. பசலைக்கீரையை எடுத்துக்கிறேங்க, முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேங்க, பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க, சுரைக்காய் எடுத்துக்கிறேங்க, பூசணிக்காய், புடலங்காய், கோவக்காய். இந்த காய்கள் எல்லாமே ஒரு சிறந்த காய்கறிகள் 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறி மாற்றி மாற்றி எடுக்கணும். ஒரே காய்கறியே நம்ம எடுக்கக்கூடாது. ஒரே காய்கறி எடுத்தால் ஒரே சத்து மட்டும் தானே கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு காய்கறியும் மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது எல்லா ஊட்டச்சத்துக்களும் உடலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தினமும் குறைந்தது ஒரு 3 வகையான காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறம் மாறி மாறி பச்சை கலரில் ஒரு காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு காயை எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு 3 கலர். ஒன்று ஆரஞ்சு, ஒன்று ரெட்டு. இப்போ இன்னைக்கு நீங்கள் முட்டைகோஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, முட்டைகோஸ் வெள்ளை கலரில் இருக்குது. அது கூட நீங்கள் பாகக்காய் பச்சை கலரில் இருக்குது. அது கூட கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கலரை மாற்றி மாற்றி எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கும்போது அதிகமாக எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம். அதிகமாக உப்பும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது கூடவே நீங்கள் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி வந்து எடுத்துக்கிறணுங்க. தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடலை நீர்ச்சத்தோடு மெயின்டைன் பண்ணணும். நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா உடல் சோர்வு, மயக்கம், தலை சுற்றுதல், நடுக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் நீங்கள் குடிச்சிடணும். ஒரே நேரத்தில் அதிகமாக குடித்தாலும் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கணும். அடுத்த 2வது விஷயம் என்னென்னா உடற்பயிற்சி. உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். 20லேருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இல்லைன்னா உங்களால் முடியும், என்னால் 1 மணி நேரம் கூட என்னால் நடக்க முடியும் அப்படின்னா கூட 1 மணி நேரம் நடத்துக்கிறேங்க. ஸோ அடுத்து 3வது விஷயம் ரொம்பவே முக்கியம். போதுமான தூக்கம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். தூங்கலைன்னா உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக 60, 70, 80, 90, 100 வயசுலேயே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நண்பர்களே, 60 வயசுங்கிறது ஆரோக்கியமான ஒரு வயசுக்கு நம்ம கொண்டு போகணும். 60ங்கிறது ஒரு எண்ணு மட்டும்தான். அந்த வாழ்க்கையை வாழ்றது நம்ம
நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.